இப்போ இருக்க பாஜக அரசு எவ்வளோ தான் வந்து அழுத்தம் கொடுத்தாலும் கூட இவர் வந்து தனியாக நிற்கிறதுக்குண்டான முடிவு எடுத்தால் மட்டும்தான் இவரால் அந்த அரசியலில் நிலைத்து நிற்க முடியும். இல்லைன்னா அரசியல் காணாமல் போயிடுவார். இவர் பாஜக அரசுக்கு ஆதரவாகவோ இல்லைன்னா அந்த அரசுக்கு அடிப்பணிஞ்சோ இவர் பயந்து ஒதுங்கிட்டா, அவங்களுக்கு பேச்சுக்கு போயிட்டா, இவர் வந்து இவரோட அரசியல் வந்து அஸ்தமனம் ஆகிடும். அது இப்போ இவர் தனியாக நின்று வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் கூட 2031 தேர்தல் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றி கழகம் அப்படி அமையும்னு நினைக்கிறீங்களா? இவர் வந்து இந்த 26 எலெக்ஷன்லேயே ஒருவேளை இவருக்கு வந்து பெரும்பான்மை இல்லாட்டாலும் எதிர்கட்சி தலைவராகக்கூடிய வாய்ப்பு இவருக்கு விஜய்க்கு இருக்குது. இவர் வந்து சிஎம் ஆகாட்டாலும் கூட எதிர்கட்சி தலைவராகவோ இல்லைன்னா எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியாகவோ அமரக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து 5 ஆண்டுகளில் அவர் வந்து ஒருவேளை என்ன செய்ய போகிறாரு, எப்படி இந்த எதிர்கட்சிகளை வந்து கேள்வி கேட்க போகிறாருன்ற பொறுத்து தான் வந்து அவரோட வெற்றி பயணம் இருக்கும். விஜயோட வரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமை குன்றி போகிற அளவிற்கு அது மாறிவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜயோட வரவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அடிதான், திமுகவுக்கும் மிகப்பெரிய அடிதான். ஏன்னா இவங்க வந்து சிறுபான்மையினரோட வாக்கு சதவீதம் விஜய்க்கு போயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து இளைஞர் பட்டாளம் வந்து சினிமாவையே ரொம்ப அடிக்டாக இருக்கிறதுனால விஜய் ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். புதிதாக வந்து இளைஞராகட்டும் இளம்பெண்களாகட்டும் எல்லாருமே புதிய முகங்கள் வரும்போது, புதிய கட்சிகள் வரும்போது மக்கள் அந்தளவுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் விஜய் அப்படின்னு ஒரு ஆளுமை வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவருக்கு அந்த ஒரு பெரிய வந்து சினிமாவோட கவர்ச்சி இருக்கிறதுனால அவருக்கு வந்து அது எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து இதுக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடை பொறுத்து தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அமையும். இன்னும் 26 தேர்தல் தான் அது என்னன்னு தெரியும். இப்போ உங்களுடைய கட்சி இந்த 2026 தேர்தலை எப்படி பார்க்க போகிறது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறீங்க? நாங்கள் வந்து இப்போ இந்த ஆண்டு தொடக்கத்திலே நாங்கள் வந்து எங்கள் கட்சியோட பணிகளை தொடங்கிட்டோம். மாவட்டம் ரீதியான வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். 26 தேர்தலில் 234 தொகுதியில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 தொகுதியிலையாவது வந்து எங்கள் கட்சி வந்து போட்டியிடுறதுக்குண்டான வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த 234 தொகுதியிலே வந்து சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு வேலையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒரு சின்ன கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு பெரிய ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு அரசியல் இப்போ எப்படின்னா கூட்டணி இல்லாமல் திமுக மட்டும் வளர்ந்த கட்சியோ அதிமுக வளர்ந்த கட்சியோ கூட்டணி இல்லாமல் எதுவும் செயல்பட முடியாது. தனித்து யாரும் நிற்க முடியாது. தனித்து நிற்கணும்னா விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை மட்டும்தான் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் சிறு சிறு கட்சிகளை ஒன்றிணைந்து சிறு சிறு அமைப்புகளில் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து தேர்தல் சந்திக்க தயாராகிறோம். இதில் விஜயோட கூட்டணிக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா நாங்கள் அதில் சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். அவங்களுக்காக நாங்கள் வேலை செய்வோம். 234 தொகுதியில் வந்து சின்ன சின்ன கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை விஜய் செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இப்போ இந்த சில நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜயோட கட்சி, பாரதிய ஜனதா இதை பற்றி தான் பேசப்படுகிறது. நாம் தமிழர் பற்றி பேசுவது குறைந்து போய்விட்டது. என்ன காரணம்? நாம் தமிழரை பற்றி குறைந்தது காரணம் என்னென்னா, அவர் வந்து பிஜேபியோட அந்த சாயலில் வந்து அவர் செயல்படுகிறார் என்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல வந்து சீமானை வந்து ஒரு உண்மையாகவே வந்து இந்த தமிழர்களுக்காக, தமிழ் இனத்துக்காக எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நீங்கள் வந்து பிரபாகரன் வரலாறையே சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜனங்க வந்து ஒரு சோர்ந்து போயிட்டாங்க. அதன் பிறகு அவர் வந்து நான் எதை சொன்னாலும் இந்த முட்டாள் ஜனங்க நம்புவாங்கன்ற மாதிரி சீமான் செய்த அந்த சில வேலைகள், ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு வந்து ரஜினிகாந்தை பற்றி அவதூறாக பேசிட்டு அவர்கிட்டே போயிட்டு குருமூர்த்தி கூட வந்து ஒரு ரகசிய மீட்டிங்கு, இவர் தன்னோட உருவத்தையே வந்து மாடலாக வச்சு தன்னோட லோகோவை வாங்கிட்டு வந்தது, எலெக்ஷனுக்கான சின்னத்தை வாங்கிட்டு வந்தது. நம்மாழ்வார் மாதிரி மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை நேசித்த ஒரு நபரை வந்து இப்போ அவரோட புகைப்படத்தை அங்கே வரைஞ்சிருந்தாங்கன்னா அவரை வந்து இன்னும் மேலும் தூக்கி பிடிச்சிருப்பாங்க. இவர் தன்னோட புகைப்படத்தை இங்கே வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அங்கே உப்புதலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இது சீமானோட புகைப்படம்னு. பாஜகவுக்கு தெரியும். பாஜக எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க தான் பாஜக மறைமுகமாக சந்திச்சிட்டாங்க. பாஜகவோட நிலைப்பாடு என்னவோ அது வந்து சீமானோட நிலைப்பாடுன்ற மாதிரி மறைமுகமாக நேரடியாக பேசும்போது 1008 சீமான் பேசினாலும் கூட பாஜக வந்து யாரும் படிக்க தேவையில்ல, எல்லாம் வந்து வேலைக்கு வாங்க, எல்லாம் அவங்க குலத்தொழிலை செய்யுங்க அப்படின்னு. கல் தடை செய்யப்பட்டது எந்த ஆண்டு? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்லை தடை பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில்.
அப்படி இருக்கும்போது இப்போ கல் இறக்கிறதுக்கு வேணும், கல் வந்து உடம்புக்கு தெம்பு ஊட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கல் இறக்கக்கூடிய நபர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தடை பண்ணப்போ கல் இறக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்பயும் வந்து ஆரோக்கியமாக மரம் ஏறி கல் அறுத்துங்கிறாங்களா என்ன? அப்போ கல் அறுத்தோன்னா அந்த 20 ஆண்டுகளுக்கு அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் கல் இருக்கும் போராட்டம் நடத்த போகிறோன்னே உடனே வந்து கல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து உடனே இதுக்கு சீமானுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதெல்லாம் வந்து சும்மா, ஏன்னா அவங்க பசங்களாம் படிக்க போயிட்டு அவங்க வேறு வேலைக்கு போயிட்டாங்க. கல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேறு தொழில் தெரியாதனால கல் இருக்க விவசாயி வயலில் ஒரு 10 மரம் இருக்கும், அந்த 10 மரத்தை இது பண்ணுறாங்க, அதையும் நிறைய வெட்டிட்டாங்க. அதெல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. அது இல்லாமல் அந்த மரங்கள்லாம் இப்போ இருக்குது. அந்த மரங்களில் அந்த விவசாயிகள்லாம் எதுவும் பயன்படுத்துறது கிடையாது. அந்த நுங்கு எடுக்கிறாங்க, அதை ஒட்டா பனங்கிழங்கு எடுக்கிறாங்க, தவிர கல் இருக்கிற வேலையை யாரும் செய்கிறது கிடையாது. இப்போ பொதுவாக மது அப்படின்னாலே எல்லாத்தையும் சேர்த்து தான், கல் சாராயம் எல்லாமே மது தான். மது ஒழிப்புன்றது ஒத்துக்கொள்ள வேண்டியது. ஆனால் இது இருக்கட்டும் அது வேண்டாம், இல்லை அது இருக்கட்டும் இது வேண்டான்றது எப்படி நியாயம்? அது இவங்க தான் நியாயப்படுத்துகிறாங்க. சீமான் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவோட அஜந்தாவை இவர் என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக மக்கள் எடுத்து நிற்கிறாரு. செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தையுங்க அப்படி பாஜக சொல்லுது இல்லையா? முடி வெட்டுற பசங்க முடி வெட்டுங்க அப்படின்னு. அதே மாதிரி மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, கல் இருக்க பசங்க கல் இருக்க வாங்க அப்படின்னு. அவங்களாம் படிக்க போயிட்டு ஐடியில் சேர்ந்துட்டா, இல்லைன்னா ஏதோ தொழிற்கல்வியை தொடங்கி அது பின்னாடி அவன் போயிட்டான். இப்போ போய் அவனை மரம் ஏறான்னு சொன்னால் அதில் எவ்வளோ வருமானம் வந்துடும்னு நினைக்கிறீங்க? கல் இருக்கவே மக்கள் கிளம்பிட்டாங்க, ஓகே. கல் இருக்க தொழிலை வந்து அரசாங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ மரத்தை ஏறி கல் இறக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த கல் இருக்கக்கூடிய நபருக்கு தொழில் செய்யக்கூடியவருக்கு எத்தனை மரம் சொந்தமாக இருக்குது? ஒரு கேள்வி இருக்குது இல்லை? எத்தனை மரம் சொந்தமாக இருக்குது? இல்லை இன்னொருத்தர் மரத்தில் போய் இவர் ஏறி இறக்க போகிறாரா? அப்போ இவர் ஏறி இறக்குற கூலி தானே கிடைக்கும். அப்பயும் என்ன பண்ணாங்கன்னா, கல் இறக்கிறதுக்கு ஒரு முதலாளி வருவார், அந்த முதலாளிக்கிட்ட இவர் வேலை செய்வார். அப்படி இருந்தாலும் கூலி தொழில் தானே. இப்போ அவன் வாழ்வாதாரம் எப்படி மேம்படும்னு இவருக்கு சீமான் சொல்கிறாரு. அவரோட வாழ்வாதாரம் எப்படி மேம்படும்? இப்போ ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் மறைமுகமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சீமானுக்கு உதவியது. பல கூட்டங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர்களே நாம் தமிழர் கூட்டங்களுக்கு பணம் கொடுத்தார்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அது இப்போ மாறி பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்குறதா சீமானுக்கு? ஆமாம், வெளிநாட்டு பணம்லேருந்து விடுதலை புலியோட ஆதரவாளர்கள் பணம் அனுப்புறாங்க. ஆமாம், இலங்கை வாழ் தமிழர்கள் இவங்கெல்லாம் வந்து பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லாம் பணம்லாம் முதலீடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதெல்லாம் சுயநலமான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு, நம்மளை வச்சு அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு வரக்கூடிய பணங்கள் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்சியை கொண்டு போனோம்னா அவருக்கு இந்த பாஜக போன்ற ஆளும் வர்க்கத்தோட உள்நாட்டு பணம் தேவைப்படுது. ஏன் இப்போ மாட்டுக்காக நான் மாநாடு நடத்த போகிறேன்னு எந்த மடையினா இந்த வேலையை செய்வாங்களா சொல்லுங்கள்? அதாவது மாடு மேய்ப்பவர்களுக்கான மாநாடு அப்படின்னா கூட ஒரு மாடு மேய்க்கவில்லை, மாடு மேய்ப்பவர்களுக்கு ஆடு மேய்ப்பதற்கான மாநாடு. அவங்கள வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து மேலே கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்களோட வந்து வசதி வாய்ப்பை இது பண்ணணும். அதுக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னால் அது மாட்டுக்கு எதுக்கு மாநாடு? எந்த மாடு வந்து ஒரு திருவிழா நடக்குதுன்னா, உண்மையாக ஒரு கோவிலுக்கு திருவிழா நடக்குது, ஃபண்டு வசூல் பண்ணுவாங்க, அந்த திருவிழாவுக்கு சிறப்பாக செய்வாங்க, கோயிலை புதுப்பிப்பாங்க, வேலை செய்வாங்க. இதே வேலையை வச்சு உண்டி வசூல் பண்ணுறது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு சீமான். அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. உண்டி கொடுக்குற வேலைக்கு கிளம்பிட்டார் அவர். பிஜேபி என்ன சொல்லுதோ அதுதான் செய்கிறாரு. இந்த மாட்டு மூத்திரம், மாடு, சாமி இதை பிடிச்சி தான் பிஜேபி தொங்குது. மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு மாநாடும் நடத்தப்படும். சாமியை வந்து இப்போ பிஜேபி ஒரு மாநாடு நடந்துச்சு, சாமிக்காக ஒரு மாநாடு நடந்துச்சு. சாமிக்காக எதுக்கு மாநாடு? சாமிக்காக ஒரு யாகம் நடத்தலாம். சாமி தான் எல்லாரையும் காப்பாற்றணும். சாமியை எல்லாரும் காப்பாற்றணும். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. பெட்ரோல் விலை, டீசல் விலை மோடி ஆட்சிக்கு வந்தப்போ ஏற்றினது எவ்வளோ அதிகமாக ஏற்றுனீங்க? ஏற்றின அளவு குறைச்சிங்களா? ஏற்றினதில் ₹1 குறைச்சிங்க. அது 65-70 ரூபா அந்த டீசல் பெட்ரோலை 100-110 ரூபா கொண்டு வந்துட்டு என்ன நாங்கள் ₹1 குறைச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப வேகமாக செயல்படுது. சேகர் பாபு அவர்கள் பல கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு பண்ணுறாரு, நிறைய புதுப்பிக்கிறாங்க. இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாநாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்ததுதான். திமுக அரசு பொதுவாகவே ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் எந்த ஒரு வேலை செய்ய தந்தாலும் தனக்கு வந்து வருமானம் வரக்கூடிய வேலைகள் செய்வாங்க. அதிமுக அரசு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. திமுக அரசு என்ன பண்ணுவாங்க, உடனே இப்போ ஒரு சாலைகளை உடனே இப்போ
ஃபண்டு ஒதுக்குங்க, சாலை போடுங்கன்ற ஒரு வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சு அதில் நிறைய அதாவது 100 ரூபா செலவு ஆகிறதுல 1000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு அதை எடுத்துப்பாங்க. ஏற்கனவே வந்து போட்ட சாலை மேலே சாலை போடுவாங்க. பழைய சாலையை வந்து ஆமாம் கணக்கான போட்ட சாலை மேலே திரும்பி சாலை போடுவாங்க. தவிர பழைய சாலையை வந்து புதுப்பிப்புன்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. அது அப்படி தான் திரும்ப தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இது மாதிரி தான் இப்போ பல இடங்களில் சாலைகள் சின்ன சின்ன பாலங்கள்லாம் கட்டுற வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் நமக்காக இப்போ இந்த காவிரியில் போய் நம்ம தண்ணிக்காக பிச்சை எடுக்கிறோமே. திமுக அரசு வந்து காமராஜருக்கு பிறகு எத்தனை அணைகள் கட்டி வச்சுருக்காங்க, தடுப்பு அணைகள் கட்டியிருக்காங்க, எத்தனை ஏரி குளங்கள் தூர்வாரிக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மை கிடையாது. சரி, அது அப்போ போயிடுச்சு. இப்போ இந்த 5 வருஷத்தில் இவங்க எத்தனை ஏரி குளங்கள் தூர்வாரிக்காங்க. நம்ம பருவமழை வருது. இப்போ கூட காவிரியில் தண்ணி வந்து இதாக ஒகேனக்கல்லில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக நேராக போய் கடலில் கலந்துட்டுருக்கு. இந்த தண்ணி வர வழியில் எத்தனை தடுப்பணைகள் நீங்கள் இப்போ கட்டியிருக்கீங்க. சாலைகள் போட்டால் ரோடு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதனால் வந்து மக்கள் ஒன்று ரோடு டேமேஜ் அப்படி போயிடுவாங்க. ஆனால் தடுப்பணைகள் கட்டினா ஒழுங்காக தான் கட்டி ஆகணும். அப்படி கட்டிட்டா சப்போஸ் வந்து டேம் உடஞ்சிச்சுன்னா அதை பற்றி எல்லாம் தப்பாக பேசுவாங்க. அதனால் அந்த இடத்துக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. மக்களுக்கு பயன் தரக்கூடிய, மக்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க செயல்பட மாட்டாங்க. தனக்கு வருமானம் வரக்கூடிய இப்போ இந்த வேலை செஞ்சுட்டா இது நமக்கு இது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ போட்ட ரோட்லேயே இப்போ திருப்பி நோண்டிட்டு திருப்பி போடு. திருவண்ணாமலையே மலை சுற்று பாதையில் ஏற்கனவே நல்லா இருந்த ரோடு திருப்பி நோண்டிட்டு போட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு ரோடு, ஒரு டேமேஜ் ஆகலை. அந்த காசை எடுத்துகிட்டு போய் ரோடில் இடத்துல போடுங்கன்னா திருவண்ணாமலையில் மொத்தமே எல்லா பக்கமும் 3 கிலோமீட்டர் போனால் திருவண்ணாமலை முடிஞ்சிடும். 9 சாலைகள்லையும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நம்ம போனால் அந்த ஊரே முடிஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது இதில் உள்ள வீடுகளுக்கு போகக்கூடிய தெருக்கள்லாம் சரியாயிடுச்சா? எல்லாத்தையும் ரோடு போட்டாங்களா? ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 மெயின் ரோடு மட்டும் தான் போடுறாங்க. தவிர மற்ற சின்ன தெருக்கள்லாம் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து விட்டதால் இவங்க வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த கட்சிகளே சொல்கிறாங்களே. அதை எப்படி பார்க்குறீங்க? யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்றமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடும். நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அது விரும்பலை மக்கள் வந்து மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் பாரதிய ஜனதா வந்து குரல் கொடுக்கல. சாமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் சாமியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் செத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட்டுகிற கூட்டங்களும் கூட காசு கொடுத்து கூட்டலை. நாங்கள் அவங்களா தான் அதெல்லாம் சும்மா இதெல்லாம் இது எதிர்கட்சிக்கும் தெரியும், ஆளுங்கட்சிக்கும் தெரியும். 2 பேருமே வந்து இல்லை. அதுக்கு வந்த கூட்டம் வந்து கந்தசஷ்டி கவசத்துக்கு கூட்டதும் எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. 70 பேர் கூட்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. சாமி கந்தசஷ்டி கவசம் அங்கே வச்சுருக்க பொம்மைகள்லாம் காடுது. பொருட்காட்சி வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் சும்மா பொருட்காட்சியை பார்க்கறதுக்கு வந்தவங்க. அவங்கள பொருட்காட்சி வந்து வந்தாங்க, பார்த்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து சாமியை அந்த முருகனோட அந்த இதெல்லாம் வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. பொம்மைகள் வீடுகள்லாம் இது வச்சுருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக மக்கள் திரண்டு வந்தாங்களே தவிர அதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கலாம் அவசியம் கிடையாது. இவங்க வேணால் சொல்லட்டுமே மிகப்பெரிய போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லி இதே மக்களை கூப்பிடுங்க, வராங்களாம். பார்க்கலாம். ஒருத்தன் கூட வரமாட்டான். அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கொஞ்சம் பேர் வேணால் வந்து நின்று கிடக்கலாம். தவிர மிகப்பெரிய இப்போ நாங்கள் இது பிரச்சனையை உருவாக்க போகிறோம். இப்போ அந்த திருக்குற்றமலைக்காக வாங்கன்னு சொல்லி கூட எவன் வந்தாங்க? ஒருத்த கூட வரல. இவங்களாம் 10 பேர் மீடியாவில் பேசி கவனம் போயிட்டாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? 2026 அதிமுக திமுக பாஜக இல்லாத ஆட்சி அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்ற ஒரு லாபியில் இருக்கவங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய வந்து பணக்கார கட்சி எதுன்னா இப்போ பிஜேபின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது. அதனால் அவங்க வந்து இந்த 26 எலெக்ஷனில் வந்து திமுக வீழ்த்த வேண்டுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. கேரளா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், இந்த இடத்துல வந்து வேறு ஊன்றணுன்னா தமிழ்நாட்டில் ஊன்றணுன்னா மீதியெல்லாம் ஈஸியாக பிடிச்சிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால் இந்த தடவை எலெக்ஷனில் வந்து அவங்க வந்து போன எலெக்ஷன்லேயே வந்து பணங்கள் கொஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டுச்சு. அதனால் இந்த தடவை அதோட சதவீதம் வந்து உயரும். திமுகக்கு இணையாக வந்து பணம் கொடுப்பாங்க. திமுக இணையாக வந்து பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு இந்த வர எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு அரசாட்சியை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு குட்டி ஜமீன்தாரங்களாக இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலையை சேர்ந்தவர், உங்களுடைய பகுதியை பற்றி அங்கே இருக்கிற அந்த அமைச்சர் வேலு பற்றி உங்களது கருத்து? எந்த ஆட்சி அமைஞ்சாலும் வேலு அமைச்சர் ஆவதுக்கு முன்னாடி அவர் வந்து திருவண்ணாமலை சார்ந்தவர் கிடையாது. பக்கத்தில் சேக்கூடல்ன்ற ஊரை சார்ந்தவர். அவர் சாதாரண ஒரு கான்ட்ராக்டராக இருந்தவர். அதன் பிறகு ஏடிஎம்கேல இருந்தார். அதில் வந்து நிறைய பணத்தை சம்பாதிச்சு அவர் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டார்.
வந்த பிறகு தன்னோட திறமையால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, திருவண்ணாமலையை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர் மாறிட்டார். இங்கே எந்த ஆட்சி அமைஞ்சாலும் திருவண்ணாமலையில் வேலு தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு விங் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எல்லா அதிகாரிகளும் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் எல்லா அதிகாரிகளும் போலீஸ் காவல்துறை ஆகட்டும் இல்லை பொதுப்பணித்துறை ஆகட்டும், இந்த அதிகாரிகளும் வந்து வேலுக்கு வந்து தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. திமுகவிலே தமிழ்நாடு முழுவதும் கலைஞருக்கு முதல்ல சிலை வச்சதே அவர் தான் வச்சாருங்க. தமிழ்நாட்டில் போய் மதுரையில் சிலை அவர் தான் வச்சு தான் சொந்த காசில் வச்சார். அப்புறம் திருவண்ணாமலை வச்சார், அதுவும் சொந்த இடம் வாங்கி வச்சார். அசைக்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக மாறிட்டார். இப்போ திமுகவில் இருந்த மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ஒதுக்கு போட்டுட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. வேலு மட்டும் தான் அங்கே இருக்கிறாரு, முதல்ல போனவர். ஆனால் இப்போ ரீசெண்டாக இப்போ ஸ்டாலின் அரசு வந்ததுக்கு பிறகு துரைமுருகன் ஆகட்டும், நேரு ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து இவளை விட வேலுக்கு பவர் அதிகம். இப்போ வேலோட பையன் வந்து எந்த ஒரு மகன் ஏவா வேலு கம்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எந்த பதவியிலும் கட்சியில் தான் இருக்காது. அவர் ஆட்சியில் இல்லை அதிகாரியாக இல்லாத நேரத்தில் கூட அவருக்கு வேலு அவர் திருவண்ணாமலை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவர் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. தனக்கு பிறகு ஒரு திருவண்ணாமலையை ஆளக்கூடிய ஒரு குறுநில மன்னராக மாற்றி வச்சிட்டாரு ஏவா வேலு கம்பனை. அவருக்கு பின்னாடி பெரிய ஒரு டீம் இருக்குது. இங்கே எப்படி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வருக்கு பிறகு இவர் தான் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்களோ, அதே போல் திருவண்ணாமலை என்ற ஒரு மாவட்டத்தையும் சுற்றி உள்ள மகன் அவர் தான் அங்கே எல்லாமே அப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சுட்டாரு. அதனால வந்து இது மக்கள் விரும்புகிறாங்களா? அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அந்த பகுதி மக்கள் திமுக காரங்களே வந்து உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த இருக்க திமுக காரங்களே வந்து வேலை பற்றி அவர் கட்சியில் இருந்தவர், அவர் கூட இருந்தவர் ஒரு விதமான விமர்சனம் வச்சு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் வந்து இன்னும் வந்து திமுக கொடி வச்ச காரில் தான் போயிட்டுருக்காரு. இது வரைக்கும் ஏன் அப்படி பண்ணுற போகிற வரலான்னு ஒன்றும் கேட்கல. கட்சி விட்டு நீக்கிட்டாரு, அவர் ஒதுக்கிட்டாரு. இருந்தாலும் திமுக கொடி கட்டின காரில் தான் அவர் போயிட்டுருக்காரு. கட்சி அடிப்படை உறுப்பினர் கூட அவர் கிடையாது. இருந்தாலும் கூட வேலு அங்கே அசைக்க முடியாத ஒரு 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 ஆளுமையாக அங்கே மாறிட்டார். அவர் அங்கே மட்டும் மாறல, தமிழ்நாடு முழுவதுமே வந்து அரசியல் கட்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அடுத்தபடியாக வேலு பேசக்கூடிய இடத்துல வேலு இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே வந்து வேலு சிறப்பாக செயல்படுகிறார்னு சொல்லிட்டு வாழ்த்தெல்லாம் தெரிவித்தார். அந்த செல்வாக்கை வைத்து உங்களது மாவட்டத்தை ஒரு உயர்நிலை கொண்டு போயிருக்கிறாரா வேலு? உயர்நிலைக்கு கொண்டு போயிருக்காருலாம் கிடையாது, தன்னை உயர்நிலை படுத்திக்கிட்டாரு. ஏவா வேலு தன்னோட மருத்துவக் கல்லூரி பஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருந்தாரு. ஒரு 2-3 ஊரே ஒன்றா வளைச்சி அந்த இன்ஜினியரிங் காலேஜை கட்டி வச்சிருக்காரு. அந்த தன்னோட அதிமுக காலத்தில் தான் அவர் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் வாங்கினார். இப்போ தான் திமுக வந்துச்சு, மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் அதிமுக காலத்தையே வாங்கிட்டாருங்க. அந்த அளவுக்கு அதிமுகக்குள்ளேயும் இவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. தெர்மோகோல் இது ராஜீவ் அவர்கள் அவரது பணம் 200 கோடி காணணுன்னு திமுக தான் அவருக்கு வந்து அந்த பணத்தை வந்து எங்கே இது இப்போ யார் எடுத்துகிட்டு போனது என்ன இது பண்ணுதுன்னு அதை கண்டுபிடிக்கிற எல்லா வேலையும் இப்போ திமுக தான் உதவி செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெளியே தோற்றத்தில் பார்த்தா திமுக அதிமுகன்னு இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களை வந்து தனக்கு ஒன்றுன்னா எப்படி இந்த காவலர்கள் வந்து காவலர்களுக்கு ஒரு பாதிப்புன்னா தனக்குள்ள உதவி செய்து கொடுக்குறாரோ அது மாதிரி உதவி செஞ்சுப்பாங்க இவங்க. அரசியல் கட்சியில் இது அரசியல் கட்சியும் அப்படி தான். உண்மையாக மக்களை பற்றி யாரும் நினைக்கிறது கிடையாது. ஓட்டுகளாக தான் வந்து எந்த கட்சியும் பார்க்குதே தவிர மக்களை ஓட்டுகளாக தான் பார்க்குறாங்க தவிர தன்னுடைய ஆளுமையை மேம்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய வசதி வாய்ப்பை மேம்படுத்துறதுக்காகவும் மக்களை பயன்படுத்தாத தவிர உண்மையாகவே இந்த மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி எந்த அரசியல் கட்சியும் செய்யறதா எனக்கு தெரியல. நேரம் வந்தால் விஜய் கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு செயல்படுவோன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ இந்த இருக்கிற கட்சிகள்லாம் விட விஜய் கட்சி அல்லது விஜய் வந்து சரியாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா விஜய் வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக உள்ளே வந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த அரசியல் அமைப்பு பற்றியும் அரசியல் கட்சிகளோட இப்போ பண்ணக்கூடிய இந்த ஊழல்களை பற்றியும் அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் அவரும் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தன்னோட பிரச்சனையாக நினைப்பாங்க. அந்த இடத்துல இப்போ இருக்கிறாரு. இல்லை, இப்போ அவரோட சில அரசியல்வாதிகளும் பல வேறு கட்சிகள் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட அவர் இன்னும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக முழுமையாக மாறும்போது தான் அவர் வந்து என்ன செய்து போவார்னு தெரியும். புரட்சித்தலைவி அம்மா காலத்திலே திமுக ஆட்சி காலத்தில் வந்து நிலங்கள்லாம் இப்போ பறிச்சிட்டாங்கன்னொடனே அவங்க என்ன பண்ணாங்க, நில ஊழல் வழக்குகள்லாம் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ திமுக கிட்ட நமக்கு விடிவெள்ளி காப்பாற்றக்கூடியவங்க அதிமுக, அதுவும் அம்மா மட்டும்தான்
அப்படி மக்கள் நினைச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ விஜய் நினைக்கிறாங்க. விஜய் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் தீவிரமாக அவர் வந்து அரசியலில் வந்து களம் காணிக்கிறாரோ, அரசியலில் மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்து முன்னெடுக்கிறாரோ, குரல் கொடுக்குறாரோ, அதை பொறுத்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறுறதுக்கு உண்டான அந்த அந்த ஒரு சக்தி அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பொறுத்து தான் அமையும். வந்து நன்றி. இவ்வளோ நேரம் தமிழ்நாடு அரசியல் பற்றி மக்களுக்கு உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.